கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பிய திமுக பிரமுகர் பணம் கேட்ட பெண் ஊழியரை தாக்கியதாக புகார் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. லெஸ்ஸி ராஜா, வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி படைவீட்டு அம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பா. இவர் பண்ருட்டி கும்பகோணம் சாலையில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கில் வாகனங்கள் பெட்ரோல் போடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். பண்ருட்டி விளமங்கலம் பகுதியைச் சேர்ந்த திமுக முன்னாள் நகர இளைஞரின் துணை செயலாளர் சீனி என்பவர் இந்த பெட்ரோல் பங்கில் 2 தினங்களுக்கு முன்பு 2 சக்கர வாகனத்தில் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு கொண்டு பணம் பின்னர் தருவதாக கூறி சென்றுள்ளார். இன்று மீண்டும் அதே பெட்ரோல் பங்கிற்கு வந்து சீனு 50 ரூபாய் பெட்ரோல் போடும்படி கேட்டுள்ளார். அதற்கு பெண் ஊழியர் புஷ்பா ஏற்கனவே பெட்ரோல் போட்ட சென்ற 100 ரூபாய் பணத்தை தரும்படி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரத்தில் திமுக பிரமுகர் சீனு பெண் ஊழியர் என்று பாராமல் தகாத வார்த்தைகளால் பேசி சட்டை கிழித்து சரமாக தாக்கியுள்ளார். சக ஊழியர்கள் தாக்கியவரை தடுத்து புஷ்பாவை காப்பாற்றியுள்ளனர். இதில் காயமடைந்த புஷ்பா பண்ருட்டி அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் திமுக பிரமுகர் புஷ்பாவை தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள் பரவி வைரலாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக புஷ்பா கொடுத்த புகாரின் அடிப்படையில் பண்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோல் பங்க் பெண் ஊழியர் என்று பாராமல் தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதுக்காக அடிச்சாங்க? அவங்க பெட்ரோல் போட்ட காசை கேட்டதுக்காக என்னை தகாத நாள் வார்த்தையில பேசினார். அது பேசுனதுக்கு அப்புறம் நான் மேனேஜர்கிட்ட சொல்ல போறேன். எப்படி சொல்லுவேன்ட்டு என்னை சட்டை இழுத்து போட்டு அடிச்சு என் பட்டனெல்லாம் பிச்சு வச்சிருக்கிறாரு. நான் எனக்கு காது வலி தாங்க முடியல, காதில் அடிச்சிருக்கிறாரு. எனக்கு இன்னும் தலைலாம் நீங்க டாக்டர்கிட்ட போனீங்களா? டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் வாங்கியிருக்கோம். ஜிஹெச்சில் நாங்கள் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறோம். இந்த ரிப்போர்ட்டும் எங்கள் கையில் இருக்குது.